أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويستفتونك في النساء قل الله يفتيكم فيهن وما يتلى عليكم في الكتاب في يتامى النساء اللاتي لا تؤتونهن ما كتب لهن وترغبون أن تنكحوهن والمستضعفين من الولدان وأن تقوموا لليتامى بالقسط وما تفعلوا من خير فإن الله كان به عليما. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய விளக்க உரையிலே 339வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் சூரத்துன் நிசாவினுடைய 125 126 இரண்டு வசனங்களுக்கு உண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுடைய ஈமான் எப்படி இருக்க வேண்டும், எப்பேற்பட்ட ஈமான் அழகான ஈமான் என்பதை பற்றி உண்டான செய்தி அல்லாஹு தஆலா சொல்லி காண்பித்தார். ஒமன் அஹ்சனு தீனம், இவரை விட தீனை அழகாக ஆக்கியவர் யார் இருக்கிறார் என்ன செஞ்ச அல்லாஹு தஆலா கேட்டான். ஒமன் அஹ்சனு தீனம் மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி, அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே ஈமான் கொள்கிறார், அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே ஈமான் கொள்கிறார். வஹுவ முஹ்சினுன், ஈமான் கொண்டது மட்டுமல்லாம அந்த ஈமானை அழகுபடுத்துகிறார். இவரை விட தீனை அழகுபடுத்த இவர் யார் இருக்க முடியும் என்ன செஞ்சான் அல்லாஹ் தஆலா காண்பிச்சான். அப்ப ஈமான் அப்படின்னா என்ன? ஈமான் என்னங்க ஈமான் அப்படிங்கிறது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இது ஓகே. ஈமானுக்கு உண்டான ஈமான் ஒரு மனுஷன் ஈமான் கொண்டுட்டாங்கிறத எப்படி சொல்ல முடியும்னா உள்ளத்தால ஒப்புக்கொண்டு நாவால முடியறதா என்னதுங்க ஈமான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஒருத்தர் உங்களுக்கு கேட்கிறார், நான் முஸ்லீம் ஆகிக்கலான்னு இருக்கிறாங்க பாய், எனக்கு கலிமா சொல்லி கொடுங்க சொல்றான். நாம என்ன செய்யலாங்க? கலிமா சொல்லி கொடுக்கலாம். என்னது? முதல்ல மனதால நீங்க என்ன செய்யுங்க? ஒப்புக்கொள்ளுங்க. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான், இறை தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதுவராக இருக்கிறார்கள் என்ன செய்யுங்க? நீங்க மனதால என்ன செய்யுங்க? ஒப்புக்கொள்ளுங்க. முனாஃபிக்கீன்கள் மனதால ஒப்புக்கொள்ளல. நல்லா புரியுதுங்களா? முனாஃபிக்கீன்கள்லாம் ஈமான் கொண்டாளுங்க, ஆனா மனசுல அவங்க கல்வில என்ன செய்யல? ஏத்துக்கவே இல்லை. அல்லாஹ் சொல்றான் இவன் முனாஃபிக்கே கிடையாது, இவன் மூமினே கிடையாது. நாவால மட்டும்தான் என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தவன் என்ன செஞ்சாங்க? நாங்களும் ஈமான் கொள்றோம் சொன்னாங்க. ஆனா கல்வி ஏத்துக்கிச்சா? ஏத்துக்கலைன்னா அப்ப அவனுக்கு பேர் என்னதுங்க? மூமின் கிடையாது, அவருக்கு பேர் என்னதுங்க? முனாஃபிக்.
இப்ப அல்லாஹ் இங்க சொல்ல வருகிறது ஒமன் அஹ்ஸனு தீனன் மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ். அது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே என்ன செஞ்சாருங்க? ஈமான் கொண்டார். அந்த ஈமான் அப்படிங்கிறது கல்பால உறுதி கொண்டு நாவால மொழியரும். ஸோ அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் ஒஹு முஹ்ஸினுன், ஈமான் கொண்டது மட்டுமல்ல அந்த ஈமான் என்ன செய்கிறார்? அழகுபடுத்துகிறார். அப்படின்னா என்ன அர்த்தங்க? எல்லா நேரத்திலையும் நான் அல்லாஹ்வுடைய அடிமை நினைச்சுக்கிட்டே இருக்கிறதா என்னதுங்க? ஈமானுக்கு அழகு. என்னங்க? எல்லா நேரத்திலையும் நான் யாருங்க? அல்லாஹ்வுடைய அடிமை. இன்னாருக்கு மகனே இன்னாருக்கு மகன்லாம் ஓகே, அசல்ல யாருங்க நீங்க? நீங்க யாருங்க? நான் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய அடிமை. நீங்க யாருங்க? நான் உமருடைய அடிமை. அடிமை அப்படிங்கிறவர் அடிமையை மட்டும் தான் சொல்லுவாரோ ஒழிய தான் பேர் என்ன செய்ய மாட்டாரு, சொல்லவே மாட்டார். நான் எத்தனையோ எனக்கு கேட்ட பட்டம் இருக்கலாம், எத்தனையோ இடத்துக்கு நான் முதலாளியா இருக்கலாம், நான் அசல்ல யாருங்க? அடிமை. அடிமைங்கிற எண்ணத்தோடு ஒரு மனிதன் ஈமான் அந்த அமல்களை செய்கிற போது அந்த அமல் என்ன கிடைக்குங்க? ருசி கிடைக்கும். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றது அல்லாஹ்வுக்காக வேண்டி ஈமான் கொண்டார். அந்த ஈமான் என்ன செய்யறாருங்க? அழகுபடுத்துகிறார். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் வத்தபஅ மில்லத இப்ராஹீம ஹனீஃபா. ஹஜ்ரத் சய்யிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை, அவருடைய செயல்பாடுகளை, அவருடைய ஷரியத் சட்டங்களை என்ன செய்கிறார்? முழுமையாக பின்பற்றுகிறார். நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத் சட்டங்களை பின்பற்றி கொண்டு இருந்தாலும் இதுல ஒரு பாதி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஷரியத் சட்டம் என்ன செய்யுதுங்க? சேர்ந்து இருக்குது. என்னைக்குமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய சட்டம்னு சொல்லாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை என்ன செய்யறோம்? நாம பின்பற்றுறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சுன்னத்தான நடைமுறை விஷயம் என்னங்க? நெக வளர்ந்தா என்ன செய்யணும்? நகத்தை வெட்டணும். தாடியை வளர்த்து மீசை என்ன செய்யணுங்க? கத்தரிக்கணும். மறைவாக இருக்கக்கூடிய ரோமங்களை என்ன செய்யணுங்க? நீக்கணும். ஒரு மனிதன் மூமினான மனிதன் என்ன செய்யணும்? ஆணாக இருந்தால் சுன்னத்து செஞ்சுக்கிறதுன்னு சொல்றோம் இல்லைங்க. இதுவெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஷரியத்து சட்டங்கள். இதையும் யார் பின்பற்றுகிறாரோ இவரை விட தீனை அழகுபடுத்தியவர் யாராவது இருக்கிறாரா? சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் வத்தஹதல்லாஹு இப்ராஹீம ஹலீலா. அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் சய்யிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஹலீலாக தேர்ந்தெடுத்துக் கொண்டான். என்ன தானுங்க ஹலீல்? ஹலீல்னா என்னங்க? நண்பர், உற்ற நண்பர். ஹபீபுக்கும் ஹலீலுக்கும் வித்தியாசம் தெரியும்லங்க நமக்கு. என்னைக்குமே நமக்கு என்ன வந்துடக்கூடாது. ஏன் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஹலீலாக தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க? எதுக்காக வேண்டி? உணவு கொடுத்ததற்காக வேண்டி. நெருப்பு குண்டத்துல போட்டப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டாங்க, நபியே உங்களுக்கு உதவி செய்யட்டுமா? நீங்க யார்கிட்ட உதவி கேட்பீங்க? அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்க போகலாம். எப்பேற்பட்ட கஷ்டம் உத்தரவுகளை வந்தாலும் கேள்வி கேட்காம என்ன செஞ்சாங்க? நிறைவேற்றினாங்க. இதுவெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறது. அவர் கொடுத்திருக்கிற சோதனை எல்லாத்தையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? பாஸ் ஆயிட்டாங்க. ஆனா அவரை நான் உற்ற தோழராக, உற்ற நண்பராக நான் எடுத்துக்கிட்டது கூட அசல் என்ன தெரியுமா? இத்ஆமு தஆம், ஏழைகளுக்கும் பசித்திருக்கிறவர்களுக்கும் உணவு கொடுத்ததுன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து ஒரு சஹாபி கேட்டாங்க. எவ்வளவோ காரணம் இருக்குது, எவ்வளவோ காரணம் இருக்குது. அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஹலீலா தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு எந்த காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஹலீலாக தேர்ந்தெடுத்துக்கிட்டான்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திலே கேட்கிற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஒரே ஒரு காரணம் தான், இத்ஆமு தஆம், ஏழைகளுக்கு உணவு கொடுத்த காரணத்திற்காக வேண்டி. என்னங்க சுன்னத்து பண்ணுங்கன்னு அல்லாஹ் எப்ப சொன்னாங்க? 83 வயசுல. ஏன் எதுக்குன்னு என்ன செய்யல? கேட்கல. அல்லாஹு தஆலா காபத்துல்லாவை கட்டிட்டு உங்க குழந்தையும் உங்க மனையும் விட்டுட்டு திரும்பி பார்க்காம வாங்கன்னா ஏன் எதுக்குன்னு கேட்கல. இதெல்லாம் தியாகத்திலையும் உயர்மட்ட தியாகம். ஆனா இதுவெல்லாத்தையும் அல்லாஹு தஆலா என்ன செய்யலங்க? தேர்ந்தெடுத்துக்கல. ஏழைகளுக்கு உணவு கொடுத்ததற்காக வேண்டி. அப்ப ஏழைகளுக்கு உணவு கொடுக்கறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப மனசுல ஒரு வைராக்கியம் வைங்க. வாரத்துல ஒரு தடவை ஒரு நாளைக்காவது ஒரு ஏழைக்கு என்ன செய்வேன்? நான் சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். தேவை உள்ளவங்களுக்கு என்னதுங்க? தேவை உள்ளவங்களுக்கு என்ன செய்யணும்? நாம சாப்பாடு வாங்கிக்கணும். அல்லாஹ் தஆலா அதற்கு என்ன செய்வானாங்க? கபூல் செய்வானாங்க. அப்ப இதை சார்ந்திருக்கிற நிறைய செய்திகள் என்ன செஞ்ச நாம பார்த்தோம். வலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வ கான அல்லாஹு பிகுல்லி ஷைஇன் முஹீதா. வானத்தில் இருக்கிறதும் பூமியில் இருக்கிறதும் யாருக்கு தான் சொந்தம்? அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். வ கான அல்லாஹு பிகுல்லி ஷைஇன் முஹீதா. எல்லா விஷயத்திலும் ஒவ்வொரு விஷயத்தின் மீது அல்லாஹ் தஆலா சூழ்ந்தவனாக இருக்கிறான். என்ன செஞ்ச? அல்லாஹ் தஆலா ஆயத்தை சொல்லி காண்பிச்சான். அல்ஹம்துலில்லாஹ். அதை சார்ந்திருக்கிற நிறைய செய்திகள் என்ன செஞ்சா சென்ற வாரத்தினுடைய தஃப்சீல் என்ன செஞ்ச நாம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் இவ்வளவு நேரம் அல்லாஹ் தஆலா காஃபிர்களை பற்றி பேசினா, முனாஃபிக்கீன்களை பற்றி பேசினா,
நல்ல அமல்களை பற்றி பேசினா, நல்ல அமல் எதுன்னு பற்றி பேசினா, ஒருத்தர் பாவமான காரியத்தை செஞ்சுட்டாருன்னா தௌபா செய்யணும்னு சொன்னால் நிறைய சொன்னா. ஆனால் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற சூறா எந்த சூறாங்க? சூரத்துல் நிசா. இந்த நிசான்னா என்ன அர்த்தங்க? பெண்கள். நிசாண்டா என்ன அர்த்தங்க? பெண்கள். ஆரம்பத்தில் இந்த சூறாவினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் தஆலா சட்டத்தை தான் பேசலாம். எதை தான் பேசலாம்? சட்டம் தான் பேசலாம். சட்டத்தை ஒரு 10-12 வசனத்துக்கு அல்லாஹ் தஆலா சட்டத்தை பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சாருன்னா நிறைய நிகழ்வுகளையும் முனாஃபிகீன்களை பற்றி என்ன செஞ்சானுங்க அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிட்டே வந்தான். சட்டத்தவே நம்ம பார்க்கல. நம்ம எப்போ பார்க்க போகிறது, எதை பார்க்க போகிறோம்னா திரும்பவும் சட்டத்தை என்ன செய்ய போகிறோங்க? பார்க்க போகிறோம். சட்டமா இது ரொம்ப கஷ்டமாச்சே அப்படிலாம் என்ன செய்ய தேவையில்லை, நம்ம கேட்க தேவையில்லை. பொதுவாக நான் அடிக்கடி சொல்கிறது, குர்ஆன் அப்படிங்கிறது படிச்சுக்கிட்டே இருந்தால் சடைவு என்ன செய்யாது, ஏற்படாது. ஒரு புஸ்தகத்தை படிக்கிறீங்க, 10 புக்கு 10 பேப்பர் படித்தப்பறம் என்ன செய்யும், சடைவு ஏற்படும். ஆனால் இந்த குர்ஆன் ஷரீஃப் எப்படின்னு சொன்னோம்னா ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டு வர அல்லாஹ் தஆலா அடுத்து என்ன செய்வாங்க, இன்னொரு செய்தியை சொல்லுவான். அப்போ அது முடிஞ்சு அது நிறைவு பெறதுக்குள்ள இன்னொரு செய்தி வந்தோன்னு மனுஷனுக்கு என்ன செய்யும், ஆசை வரும். ஆஹா இன்னும் கொஞ்சம் நேரம் படிக்கலாம். நாம் என்றைக்குமே தர்ஜுமாவை படித்தா என்ன விளங்காது, ஒன்றுமே என்ன செய்யாதுங்க, விளங்காது. எதை தான் படிக்கணும்? தஃப்சீரை தான் படிக்கணும். எதை தான் படிக்கணுங்க? தஃப்சீர் தான் படிக்கணும். தஃப்சீர் படித்தா தான் என்ன செய்யும், நமக்கு குர்ஆன் விளங்கும். தர்ஜுமா அப்படிங்கிறது லெஃப்ட் வார்த்தைக்கு வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கும், அர்த்தம் போடப்பட்டிருக்கும். அதில் எந்த விளக்கணமும் வியாக்கியானமும் என்ன செய்யாது, இருக்காது. தஃப்சீர் படிக்கிற போது தான் அதுக்கு உண்டான முழுமையான விளக்கத்தை என்ன செய்வோம், நாம படிச்சுக்குவோம். தஃப்சீர் கிதாப் அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழில் நிறைய வந்துருச்சு. ஆங்கிலத்தில் வந்திருக்குது, உருதுல வந்திருக்குது, எல்லா மொழிகள்லையும் வந்திருக்குது. இன்னைக்கு சொல்ல போனால் எதில் வந்திருக்குன்னா ஃபோனில் இருக்குது. எதில் இருக்குதுங்க? ஃபோனில் இருக்குது. எல்லாத்துலேயும் இருக்குது. நாம் நேரம் கிடைக்கிறப்போ ஒரு நாளைக்கு 1 வசனம் 2 வசனம் நாம் முழுமையாக புரிஞ்சிக்கலேண்டாலும் அதை படிக்கலாம். இல்லை ஏதாவது ஒன்று நம்ம கல்வியில் அசராத்தை கொடுக்குமா இல்லையா, நினைப்போமா? இன்ஷா அல்லாஹ் இந்த அல்லாஹ் தஆலா அதற்கு தௌஃபீக் செய்வான். இப்போ அல்லாஹ் தஆலா சட்டங்களை என்ன செய்யலாம், ஒரு சில செய்திகளை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். 127வது வசனம், சூரத்து நிசாவினுடைய 127வது வசனம். ஒரு விசித்திரமான ஆயத்துங்க. அது ஆயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தெளிவுபடுத்திக்கலாம். சில பேர்த்துக்கு மனசுக்குள்ளே சில சந்தேகம் இருக்கும், மார்க்கம் சம்பந்தமான சந்தேகம். ஒருத்தர் கேட்குறாரு, அஜர்த்து வருஷத்துக்கு ஒருக்கா வருஷம் ஜக்காத் கொடுக்கணுமான்னு என்ன செய்கிறாரு, கேட்குறாரு. ஒரு அஜர்த்து சொன்னாங்க, ஆமாம் வருஷம் என்ன சொல்லணும், கொடுக்கணும், ஜக்காத்து கொடுக்கணும். அது இன்னும் இவருக்கு என்ன செய்யப்படல, திருப்தி படலை. எங்கே செய்கிறாரு, இன்னொருத்தட்ட போய் கேட்குறாரு. அவர்கிட்ட கேட்குறா, அஜர்த்து வருஷம் ஜக்காத்து கொடுக்கணுமா? ஆமாம் வருஷம் ஜக்காத்து கொடுக்கணும். இல்லை பெரம்பூரில் ஒரு அஜர்த்திட்ட கேட்டேன், அவரு இதுதான் சொன்னாங்க, இருந்தாலும் இன்னொரு தடவை என்ன செய்யலாம் உங்கள்கிட்ட நான், நீங்கள் இருக்குதா இல்லைங்களா? ஒருத்தர் வந்து கேட்குறாரு, வித்துர் தொழுகணுங்களா அஜர்த்து? என்ன கேட்குறாரு, வித்துர் தொழுதே ஆகணுமா? அஜர்த்து சொன்னாங்க, ஆமாங்க வித்துர் தொழுதே ஆகணும். ஆமாம்மா சரி கண்டிப்பாக என்ன செஞ்சிட்டாரு, கேட்டுக்கிட்டாரு. திரும்ப இன்னொருத்தர் போய் என்ன செய்கிறாரு, கேட்குறாரு, வித்துர் தொழுதே ஆகணுமா? கம்பல்சரியாக என்ன செய்யணும், வித்துர் தொழுதே ஆகணும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தையும் ரசூலுல்லாஹ் விட்டதில்லை, இஷாவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வித்தரையும் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறதில்லை, விட்டதில்லை. எவர் ஒருவர் வித்துர் தொழுகலையோ ஃபலைஸ மின்னா, அவர் நம்மை சார்ந்தவர் இல்லைன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதுங்களா? இப்போ இவர் என்ன செய்யறாரு, இன்னொருத்தட்ட போய் கேட்கிறாரு, அவரும் என்ன சொல்றாருங்க, வித்துர் தொழுகணும். இல்லை இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டேன், இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒருக்கா கேட்டேன், என்ன செய்யலாம், நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இது இந்த நோய் இருக்குது பார்த்தீங்களா? இவர் சொன்னாரு, ஓகே, மனசை என்ன செய்ய தெரியல. இதுவே ஒரு கால் அவர் சொல்லியிருந்தாருன்னா என்ன சொல்லியிருந்தாருன்னு அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாதுங்க. நேரம் இருந்தால் தொழுங்க, பிரச்சனை இல்லைன்னா. நான் நினைச்சேங்க தெரிஞ்சு இப்படி தான் சொல்லி நினைச்சேன். அவரு தான் என்ன சொல்லிட்டாரு, கண்டிப்பா தொழுன்னு என்ன செஞ்சுட்டாரு, சொல்லிட்டாரு. இதுதான் சரியா வருது. இப்ப மனுஷனுக்கு என்ன வருதுங்க, கால் ஒரு நிலையில கால் என்ன செய்யல, இல்ல இங்கேயும் ஒண்ணு கேட்கிறாரு, அங்கேயும் ஒண்ணு கேட்கிறாரு. இது மனுஷனுக்கு இருக்குதா இல்லையா? இது எதுக்கு சொல்ல வரேன்டா, அல்லாஹு தஆலா சமூகத்துல ஒரு பெரிய அசூசையான வாழ்க்கை நடந்துகிட்டு இருந்துச்சு ஆரம்ப காலத்துல. என்ன வாழ்க்கை, ரொம்ப மோசமான வாழ்க்கை நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த மோசமான வாழ்க்கையை அல்லாஹு தஆலா என்ன செஞ்சானா, இனிமேல் இஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் யார் இப்படி வாழக்கூடாது, இப்படித்தான் வாழணும்னு என்ன செஞ்சா அல்லாஹு தஆலா ஒரு சட்டத்தை சொன்னோம். எத்தனை சட்டம்னா 3 சட்டத்தை என்ன செய்யறாங்க அல்லாஹு தஆலா கண்டினியூவா சமூகத்துல என்ன செய்யறான்னு சொல்றான். இந்த 3 சட்டத்தையும் உள்வாங்கிக்கிட்டு இருக்கிற மனிதர்கள்
மூணு சட்டத்தையும் உள்வாங்கி வாழ்க்கையை நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறவங்க என்ன செய்யறாங்கண்டா திரும்பவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்குறாங்க, இது இப்படித்தானா இல்லை ஆரம்ப காலத்தில் நாங்கள் இருந்தோமே அப்படியே திரும்பவும் கண்டினியூ பண்ணிக்கலாமான்னு என்ன செஞ்சாங்க? புரியுதா? இது இப்படித்தானா இல்லை நாம ஆரம்ப காலத்தில் நாங்கள் வாழ்ந்தோம் அது மாதிரியே திரும்பவும் கண்டினியூ பண்ணிக்கலாமாங்கிறத மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு என்ன செஞ்சாங்க? மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு சூசகமா என்ன செஞ்சாங்க? கேள்வி கேட்டாங்க. அல்லாஹ் உடனே என்ன செஞ்சாங்க? ஆயத்தை இறக்கிட்டான். என் வசனம் இறங்கின வசனம் ஒரு வரி இல்லை, அல்லாஹ் தஆலா 9 வரி என்ன செஞ்சாங்க? இறக்கிட்டான். சரி, என்ன சட்டம்? ஃபர்ஸ்ட் சொன்ன அல்லாஹ் தஆலா சூரத்துன் நிசாவினுடைய 2வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், வஆத்துல் யதாமா அம்வாலகும் வஆத்துல் யதாமா அம்வாலகும். யதீம்கள் என்ன செய்வாங்க? அன்னைக்கு இருக்கிற அரபுகள் என்ன செஞ்சாங்க? வளர்த்திக்கிட்டு வந்தாங்க. யதீம்களை வளர்த்திக்கிட்டு வந்தாங்க. யதீம்களை வளர்த்திக்கிட்டு வந்தவங்க, யதீமானவங்க வயசுக்கு வந்துட்டாங்கண்டா, பாலிக ஆயிட்டாங்கண்டா, அவங்க ஒரு பருவநிலைக்கு அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுடைய சொத்தை என்ன செய்யுங்க? நீங்க திரும்ப ஒப்படைச்சிடணும். திரும்ப என்ன செய்யணுங்க? ஒப்படைச்சிடணும். நீங்க என்ன செய்யக்கூடாது? அதை வச்சுக்க கூடாது. இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்லி தந்திருக்கிற சட்டம். சரி, இந்த சட்டத்துக்கு முன்னால எப்படி நடந்துச்சுன்னு சொன்னோம்னா, இவங்க என்ன செய்வாங்க? யார் வசதியா இருக்கிற ஒரு எத்தீமோ அந்த எத்தீம் என்ன செய்வாங்க? இவங்க நான் வச்சுக்கிறேங்க, நான் பார்த்துக்கிறேன்னு என்ன செய்வாங்க? அங்க வாங்கி வச்சுக்குவாங்க. இந்த எத்தீமுக்கு என்ன செய்வாங்க? வயசாயிட்டே போகும், சொத்தை என்ன செய்ய மாட்டாங்க? ஒப்படைக்க மாட்டாங்க. ஏப்பா நீ வளர்க்குறேன்னு தான் வாங்கினேன். சின்ன பையனா இருக்கிறப்ப அவர் என்ன ஆயிட்டார்? இப்ப பெரிய ஆளா ஆயிட்டார். இப்ப பெரிய ஆளா ஆனதுக்கு அப்புறம் நீ என்ன செய்யணும்? நீ அவருக்கு சொத்தை என்ன செய்ய? ஒப்படைக்கணுமா இல்லையா? ஒப்படைக்காம நீயே வச்சுக்கிட்டு இருந்தா, அந்த பொருளை நீயே சாப்பிட்டு இருந்தா அது என்ன செய்யாது? கூடவே கூடாது. அவர் பொருளை நீ சாப்பிட்றதுக்கு உனக்கு என்ன கிடையாது? மார்க்கத்தில் அனுமதி இல்லை. நீ என்ன செய்ய? நீ ஒப்படைச்சிரு. அதே நேரத்தில் ஒப்படைக்கிறப்ப நல்லதை ஒப்படை, கெட்டதை என்ன செய்யாத? நீ ஒப்படைக்காத. உதாரணத்துக்கு எத்தீமு பேர்ல ஒரு 100 ஆடு என்ன செய்யுது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 ஆடுமே கொழுத்து போய் கொழுன்னு என்ன செய்யுது இருக்குது. இவர் என்ன செய்வாருண்டா, கொடுக்கறத கொடுக்குறோம், கிழிஞ்ச நோட்டா கொடுத்தா என்னத்தாயிரு போகுது. பள்ளிவாசல்ல ஜும்மால காசு போடுறோம்ல, என்ன செய்வார் இவரு? போடுப்பா. அல்லாஹ் சொல்றான், வலா தத்தபத்தல் ஹபீஸ பித்தய்யிப், நல்லதுக்காக வேண்டி கெட்டதை கொடுக்காதீங்க. இது யாருக்கு பிடிக்காது? நான் கொடுக்குறப்ப நல்லதை கொடுக்குறேன், திரும்ப ரிப்பீட் எப்படி தான் கொடுக்கணும்? என்னங்க இன்னைக்கு இருக்குதா இல்லைங்களா? ஒரு பள்ளிவாசல்ல மோதினார் என்ன செய்யறாரு? காசை வாங்கிட்டு வந்து ஒரு ஜாமானம் வாங்கின கடையில கொண்டு வந்து கொடுக்குறாரு காசை. பள்ளிவாசலுக்கு ஜாமானம் வாங்குவோம்லங்க, லைட்டு வாங்குவோம், ஏதோ வருவோம், அது பொருள் வாங்கும். இந்த வாரம் ஜும்மா கலெக்ஷன் முடிச்சுட்டு என்ன செய்யறேன்? நான் காசு கொண்டு வந்து கொடுக்குறேன்னு என்ன செய்யறாரு? கொடுக்குறாரு. அசர் தொழுகையில வந்து என்ன செய்யறாரு? கடைக்காட்ட காசு கொடுத்தா பூரா நோட்டு என்ன நோட்டு? கிழிஞ்ச நோட்டு. இப்ப இவருக்கு பள்ளிவாசலுக்கு ஜாமானம் கொடுத்துருக்குறோம்னு ஒரு சந்தோஷமா, இல்ல கிழிஞ்ச நோட்டை வாங்கலாமான்னு மனசுக்குள்ள என்னது? வேதனை. மெல்லமா கேட்டாரு, என்ன பூரா கிழிஞ்ச நோட்டா இருக்கு, நான் எப்படி வியாபாரம் பண்றது? இப்படித்தான் பூரா பேரும் போட்டாங்க, நான் என்ன செய்யறதுன்ட்டு அவர் என்ன சொன்னாரு? இப்படித்தான் பூரா பேரும் என்ன செஞ்சாங்க? காசு போட்டாங்க, நான் என்ன செய்யறது? அப்ப அந்த கடைக்காரர் சொன்னாராமா, இப்ப நான் கொடுத்ததை சதக்காவாவே வச்சுக்கங்க, எனக்கு என்ன செய்ய தேவையில்லை, காசே தேவையில்லை. ஏன்னா இதை நான் வாங்கி என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. புரியுதுங்களா? இப்ப அல்லாஹ் சொல்றான், பாலிகானதுக்கு அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு சொத்தை என்ன செய்யுங்க? நீங்க திரும்ப கொடுத்துருங்க. அதே நேரத்தில் கொடுக்குறப்ப நல்லதை கொடுங்க, கெட்டதை என்ன செய்யாதீங்க? கொடுக்காதீங்க. இது ஒரு சட்டம். 2வது ஒரு சட்டம், அல்லாஹ் தஆலா ஆரம்ப காலத்தில் என்ன நிலைமை அப்படின்னு சொன்னோம்னா, எத்தீம்களை திருமணம் முடிச்சுக்கலாம். எத்தீம்களை திருமணம் முடிச்சுக்கலாம். எத்தீமானவங்க வளர்த்திக்கிட்டு வர்றாங்களா இல்லைங்களா? இவங்களுடைய சொந்த பிள்ளை கிடையாது, இல்லை, அது வேற யாரோ ஒருத்தருடைய பிள்ளை தானே. இந்த பிள்ளை என்ன செய்வாங்க? கல்யாணம் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் முடிச்சுக்குவாங்க. திருமணம் முடிக்கிறப்ப இவங்க என்ன செய்வாங்கண்டா, மஹர் கொடுக்க மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க? மஹர் கொடுக்க மாட்டாங்க. சரி, மஹர் தான் கொடுக்கலையே, கல்யாணம் முடிச்சுட்டு நல்ல முறையில் கண்ணியமான முறையில் நீ நடத்துறியானா அது என்ன செய்ய மாட்டாங்க? நடத்த மாட்டாங்க. சொல்றது புரியுதுங்களா? நல்ல முறையில் என்ன செய்ய மாட்டாங்க? நடத்த மாட்டாங்க. ரொம்ப அதை எத்தீமுங்கிறத நீ என்ன அந்த சொத்து இதை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா என்ன செய்யும்? வெளியே போயிடும். அந்த பிள்ளைக்கு சொத்தையோ வேற யாருக்கோ திருமணம் முடிச்சு கொடுத்துட்டு அந்த சொத்து என்ன செய்யும்? வெளியே போயிடும். அந்த சொத்து நம்மள்கிட்டே தங்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த எத்தீம் என்ன செய்வாங்க? இவங்க திருமணம் முடிச்சுக்குவாங்க. திருமணம் முடிச்சுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா, அந்த மஹர் என்ன செய்வாங்க மாட்டாங்க? கொடுக்க மாட்டாங்க. அல்லாஹ் பார்த்தா இது ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான நடவடிக்கையா தெரியுது. என்ன செஞ்சான்? அல்லாஹ் தஆலா சூசகமா ஒரு வார்த்தை கேட்டா, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அல்லாஹ் கேட்குறாங்க, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இப்போ நீங்கள் எத்தீமை திருமணம் முடிச்சிருக்கிறீங்கல்ல, உங்களுக்கு என்ன வீட்டில் மனைவியா இல்லாமல் இருக்குது? அல்லாஹ் கேட்குறேன், உங்களுக்கு வீட்டில் மனைவியா இல்லாமல், மனைவி வச்சிருக்கீங்கல்ல,
மனைவி வச்சிருக்கிறவே என்ன செய்யுங்க, நீங்க இன்னொரு எத்தீமை என்ன செய்யுங்க, நீங்க நிக்காஹ் செஞ்சுக்கிறீங்க. செஞ்சுக்கிட்டு நீங்க மகர் கொடுக்குறீங்களா, மகர் என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நான் இப்ப என்ன சொல்றேன், அல்லாஹ் சொல்றான், இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி ஒரு எத்தீமை கல்யாணம் பண்ணி, யார் ஊரு பேர் தெரியாத யாருன்னு தெரியாத எத்தீமை கல்யாணம் பண்ணி அந்த எத்தீமுக்கு மகர் கொடுக்காம நீங்க நடந்துக்கிற இந்த மோசமான பழக்கத்தை விட்டுட்டு அல்லாஹ் சொல்றான், நீங்க வேணா ஒரு மனைவி இருக்கிறவே இன்னொரு மனைவியை திருமணம் முடிச்சுக்கங்களேன். அல்லாஹ் சொன்னான், புரியுதா? வைன் ஹிஃப்தும் அல்லா துக்ஸிது ஃபில் யதாமா ஃபன்கிஹு மா தாப லக்கும் மினன் நிசாஇ வ மஸ்னா வ சுலாஸ வ ருபா. ஒன்னு இருக்குது வேற என்ன செய்யுங்க, நீங்க இன்னொன்னு முடிச்சுக்கங்க. ஒரு ரெண்டாவது ஒன்னு திருமணம் முடிச்சிருக்கீங்களா, மூணாவதா வேணுமா, என்ன செய்யுங்க, நீங்க மூணாவதா திருமணம் முடிச்சுக்கங்க. மூணும் பத்தலையா, நாலாவதா என்ன செய்யுங்க, நீங்க திருமணம் முடிச்சுக்கங்க. அல்லாஹ் என்ன செஞ்சானுங்க, சலுகையை கொடுத்தான். சொல்றது புரியுதுங்களா? இப்ப 4 மனைவி அல்லாஹ் தஆலா மனுஷனுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ஆணுக்கு என்ன செஞ்சிருக்கான், ஹலாலாக ஆக்கி வச்சிருக்கிறான். ஒரு சஹாபி வந்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறதுக்கு. அப்படின்னு அந்த மனிதர் என்ன செய்யல, ஈமானை ஏத்துக்கல. ரசூலுல்லாவை பார்க்கறதுக்காக வேண்டி ஈமான் கொள்றதுக்காக என்ன செய்யறாரு, வர்றாரு. உமர் அலி எல்லாம் ரசூலுல்லாட்ட காதல என்னமோ ஒன்று சொன்னாங்க. யார் சொன்னா? உமர் அலி எல்லாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே மேலையும் கீழே அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க, அந்த மனுஷரை பார்த்தாங்க. உமர் சொல்றாரு, உங்களுக்கு 10 மனைவியாமா? எத்தனை மனைவி? 10 மனைவியாமா? ஆமாங்க நாயகம். ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு அதே சபையில் ரசூலுல்லாஹ்ட்ட ஈமான் ஏத்துக்கிறதுக்காண்டி. நாயகமே அவருக்கு 8 அப்படின்றாரு. அவருக்கு எத்தனை? 8. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் ஈமானை ஏத்து கொடுக்கறதுக்கு முன்னால சொன்னாங்க, ஃபஅம்சிக் அர்பஅன், 4ஓட முடிச்சுக்கங்க, மிச்ச பூராத்தை தலாக் விட்டுருக்கேன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 4ஓட முடிச்சுக்கங்க, மிச்சவங்களை என்ன செய்யுங்க, நீங்க தலாக் விட்டுக்கங்க. இப்ப எத்தீமை கல்யாணம் முடிக்கிறீங்க, அந்த எத்தீமுக்கு உண்டான மகரு கொடுக்காம ரொம்ப ஒரு கீழ்த்தரமா நடந்துக்கிறீங்க, அது நடத்துறீங்க. இது அல்லாஹ்வுக்கு என்ன செய்ய தேவையில்ல, பிடிக்கல. நீங்க என்ன செய்யுங்க, நீங்க உங்களுக்கு மனைவியா இல்லாம இருக்கு, மனைவி இருக்கவே இன்னொரு தேவைக்காக வேண்டி எப்படி எத்தீமை முடிச்சுக்கிட்டு இப்படி மோசமா நடந்துக்கிறீங்க. அல்லாஹ் சொன்னா ஒன்னொன்னு 10 வேணுமா கல்யாணம் பண்ணிக்கங்க, இன்னொன்னு வேணுமா என்ன செய்யுங்க கல்யாணம் பண்ணிக்கங்க. 4 வரைக்கும் என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுத்தான். இது 2வது சட்டம். 3வது ஒரு சட்டம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, சின்ன குழந்தைகளுக்கு அந்த காலத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, சொத்து கொடுக்க மாட்டாங்க. என்னங்க, சின்ன குழந்தையாக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன இருக்குதுங்க, சொத்துல உரிமை இருக்குது, பங்கு இருக்குது. இப்ப ஒருத்தர் என்ன செஞ்சிட்டாரு, தகப்பனார் ஒருத்தர் என்ன செஞ்சாரு, வஃபாத் ஆயிட்டார். அந்த தகப்பனாருக்கு பேர் அப்துல் காதர், அந்த மகனுக்கு பேர் அப்துல் ரஹ்மான். இப்ப அப்துல் காதர்ங்கிறவர் என்ன செஞ்சார், வஃபாத் ஆகி போயிட்டாரு. இப்ப சொத்து பூரா யாருக்கு வந்துடும், யாருக்கு வந்துருங்க, அப்துல் ரஹ்மானுக்கு வந்துடும். அந்த காலத்துல எப்படி நிலைமை இருந்துச்சுன்னு சொன்னோம்னா, இப்ப இந்த சொத்துக்குண்டான மதிப்பு உனக்கெல்லாம் சேராது. அப்படி என்ன செய்வாங்க, சொத்தை என்ன செய்வாங்க, புடுங்கி வச்சுக்குவாங்க. இந்த சொத்துக்கு நீ என்ன செய்ய மாட்ட, நீ வாரிசுதாரன் ஆக மாட்ட, நீ ரொம்ப சின்ன பையனா இருக்கிற, நீ ரொம்ப ஒன்றும் தெரியாதவனா இருக்க, என்ன செய்வாங்க, சொத்தை புடுங்கி வச்சு அவங்க என்ன செய்வாங்க, அந்த சொத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சா, இது எந்த வகையில என்ன செய்ய தேவையில்ல, மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. ஆணா இருந்தா 2 பங்கு, பெண்ணா இருந்தா 1 பங்குன்னு என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா சட்டத்தை சொல்லி கொடுத்தான். இப்ப இதை என்ன செஞ்சாங்க, அன்னைக்கு இருந்த மனிதர்கள் சட்டத்தை எடுத்து வாழ்க்கையில நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெல்லமா வந்து கேட்டாங்க, நாயகமே இப்போ 3 சட்டம் புரிஞ்சிருச்சுங்களா? ஆரம்ப காலத்தில் இப்படி நடந்துச்சு, அது அல்லாஹ் தஆலா தடை செஞ்சான். சூரத்து நிசாவுடைய 2வது வசனம், சூரத்து நிசாவுடைய 3வது வசனம், சூரத்து நிசாவுடைய வராசத் என்று சொல்லப்படுகிற யூசிகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிதக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்ஸைங்கிற வசனம். இந்த 3 சட்டத்தை அல்லாஹ் என்ன செஞ்சானுங்க, இறக்கி நடைமுறை என்ன செஞ்சாங்க, படுத்திக்கிட்டு இருந்தாங்க. மனுஷனுக்கு ஒரு மனசுல ஊசலாட்ட வருமா இல்லையா, ஆசாபாசம் வருமா இல்லையா? பேசாம நம்ம ஆரம்ப காலத்தில் இருக்கிற மாதிரி எத்தீம்களுடைய சொத்தை நம்மளே வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? என்ன செஞ்சாங்க, நம்மளே வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? ஆரம்பத்திலெல்லாம் நாம தானே கல்யாணம் முடிச்சு நாமளே தானே வச்சுக்கிட்டு இருந்தோம், மகரா கொடுத்தோம் அந்த பிள்ளைங்களுக்கு, நாமளா தானே வச்சிருந்தோம். எத்தனையோ சின்ன பசங்களுடைய சொத்தை நாம தானே வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தா, நாம தான் பயன்படுத்தி பேச நாமளே வச்சிருந்தா என்னவா இருந்திருக்கும்? மனசுக்குள்ள ஒரு ஊசலாட்டம். பேசாம ரம்ஜான் புரிஞ்சிருச்சு, இது வரைக்கும் ஒழுக்கமா இருந்தாச்சு, பல மாதிரி இருந்துருவோமே அப்படின்னு என்ன செய்யறாரு இவரு, எங்க போறாரு, மாறிட்டார். இப்ப மனுஷனுக்கு என்ன ஆகுதுங்க, ஒரு கட்டத்துக்கு மேல நல்லதை உபயோகப்படுத்திட்டே இருந்தோம்னா மனுஷனுக்கு என்ன வருது, சலிப்பு தட்டுது. எத்தனை நாளைக்கு தான் இப்படி பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதுகிட்டு இருந்துகிட்டு இருக்கிறது, பக்கத்தில் இருக்கிறவங்க மாதிரி என்ஜாயா வாழ்க்கை வாழலாமே மனுஷன் என்ன செய்யறாங்க, ஒரு நினைக்கிறானா இல்லைங்களா? சொல்றாரு
பரவாயில்ல, ஒரு நாளைக்கு தானே ஃபஜ்ர் தொழுகல, பரவாயில்ல விடுங்க, அல்லாஹ் என்ன குற்றமா பிடிச்சிட போறான். அப்ப என்ன செய்யறான், மனுஷனுக்குள்ள ஒரு ஆறுதல். தவறுகளை செய்யற போது மனுஷனுக்கு என்ன வருதுங்க, ஒரு ஆறுதல் வருது. எப்படி ஆயிடுச்சு, பரவாயில்ல பார்த்து. இப்ப சஹாபாக்கள் அந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கறாங்க, நாயகமே மனசுக்குள்ள இதெல்லாம் வச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வாய் திறந்து என்ன செய்யல, சொல்லல. நல்லா விளங்கிக்கணும், இந்த சட்டத்தை எல்லாத்தையும் நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க, அதை நடைமுறைப்படுத்தணும். இது எங்களுக்கு வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் இதை பழைய மாதிரியே எங்களுக்கு இந்த சட்டத்தை மாத்தி கொடுங்கன்னு வாயை திறந்து கேட்காம மனசுக்குள்ள என்ன செய்யறாங்க. கேட்கிறப்ப எப்படி கேட்டாங்க, நாயகமே இந்த பெண்கள் விஷயமா நீங்க என்ன சொல்றீங்க நாயகமே? என்ன கேட்டாங்க, பெண்கள் விஷயமா நீங்க என்ன சொல்றீங்க நாயகமே? நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், ஆயத்தை இறக்கிட்டான். எத்தனை வசனம் அப்படின்னா, எத்தனை வரினா 9 வரி என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் தஆலா இறக்கிறான். இறக்கி அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னா, நாயகமே அவங்ககிட்ட சொல்லுங்க, அல்லாஹ் தீர்ப்பு கொடுப்பான்னு சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா தீர்ப்பு கொடுத்துட்டான், அல்லாஹ் தஆலா தீர்ப்பு கொடுத்துருக்கிறான். அதை என்ன செய்யுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன, இவங்க ஆரம்ப காலத்துல மனிதர்களுக்கு அவர்களுடைய தீமுகளுடைய சொத்துக்களை ஒப்படைக்காம அவங்களே பயன்படுத்திக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. மஹர் கொடுக்குறப்ப மஹர் கொடுக்காம ஆசையின் அடிப்படையில் அவங்களே நிக்காஹ் செஞ்சு வச்சு என்ன செஞ்சாங்க, குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் வயசு சின்ன பிள்ளையாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய சொத்துக்களை ஒப்படைக்காம அவங்களே வச்சுக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்கல்ல. இதைத்தான் அவங்க கேட்குறாங்க நாயகம். அல்லாஹ் சொல்றாங்க, புரியுதா சொல்றதா? இவங்க வெறுமனே பெண்களை பத்தி என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு அல்லாஹ் என்ன செஞ்சாங்க, என்னங்கிறத அல்லாஹ் தஆலா 3 பாயிண்ட பிட்டு என்ன செய்யற, அல்லாஹ் தஆலா ஒப்படைக்கிறான். இதை பத்தி தான் கேட்கறாங்க நாயகமே, அவங்கள்ட்ட நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் தஆலா இதுக்கு உண்டான சட்டத்தை ஏற்கனவே சொல்லிட்டான்னு சொல்லுங்க. இதுக்கு உண்டான சட்டத்தை ஏற்கனவே எங்க சொல்லியாச்சு, சூரத்து நிசாவினுடைய ஆரம்பத்தில் என்ன செய்யப்பட்டாச்சு, சொல்லப்பட்டாச்சு. அல்லாஹ் சொல்லுகிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, வமா தஃஅலு மின் கைரின் ஃபஇன்னல்லாஹ கான பிஹி அலீமா. என்ன நலமான காரியத்தை செய்கிறீர்களோ அது அல்லாஹ் தஆலா அறிந்தவனாக இருக்கிறான், அதை அல்லாஹ் தஆலா அறிந்தவனாக இருக்கிறான். இப்படி தவறான காரியத்தை செய்யறதுக்கு என்ன செய்யாதீங்க, நீங்க அனுமதி கேட்காதீங்க. என்ன கேட்காதீங்க, அனுமதி கேட்காதீங்க அப்படின்னு என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி சொல்றான். ஆயத்தை புரியுதுங்களா? இது ஒரு நீளமான வசனம். இந்த வசனத்துக்கு அப்புறம் நாம பார்க்க போற அடுத்த ஆயத்து தான் இந்த ஆயத்தினுடைய அடிப்படையே. நீங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வசனங்களுடைய செய்திகளை நீங்க பார்க்கிற போது அல்லாஹ் தஆலா இவ்வளவு தூரம் கீழே இறங்கி மார்க்க சட்டத்தை தெளிவுபடுத்தி கொடுத்துருக்கிறான்னு நமக்கு என்ன செய்யும், ஆச்சரியம் வருங்க. அல்லாஹ் தஆலா அந்த சட்டங்களை முழுமையாக விளங்குவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வாங்க. சரி, இந்த ஆயத்துல இவங்க இந்த ஒரு கேள்வி கேட்டாங்க, அல்லாஹ் தஆலா அதுக்கு மறுப்பு கொடுத்தான். ஆயத்துல அடிப்படையா அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான், சுருக்கமா சொல்லுங்களேன் அப்படின்னு இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி நம்மகிட்ட கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு செஞ்சாங்க, அப்புறம் மனசுக்குள்ள ஒரு தடுமாற்றம் வருது, அனுமதி கேட்குறாங்க, நாங்கள் அது மாதிரியே செய்யட்டுமான்னு. அல்லாஹ் சொன்னால் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரியே என்ன செய்யுங்க, நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னான். இதிலிருந்து நமக்கு அடிப்படையாக விளங்குற விஷயம் என்னன்னா, ஒரு மனிதனுக்கு உண்டான ஹக்கு கொடுக்கிற விஷயத்துல குறை வச்சா அல்லாஹ்வுக்கு என்ன செய்யாது, ஹக்கு என்னங்க, அது அல்லாஹ்வுக்கு எந்த சூழ்நிலையில என்ன அல்லாஹ்க்கு என்ன செய்யாதுங்க, பிடிக்கவே பிடிக்காது. இந்த சொத்து யாருக்குங்க, யதீமுக்கு உண்டான சொத்து, அதை எதுக்கு நீ பயன்படுத்துற, இது யாருடைய ஹக்கு, அவருடைய ஹக்கு. அந்த ஹக்கை கொடுக்காம நீ பயன்படுத்தினா அல்லாஹ்வுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. நிக்காஹ் முடிக்கிறதா இருந்தா மஹர் கொடுக்கறது அந்த பெண்ணுக்கு உண்டான ஹக்கு. அந்த ஹக்கை கொடுக்காம நீ நிக்காஹ் முடிச்சேன்னா அந்த பெண்ணினுடைய உரிமை என்ன செய்யற, நீ சொல்ற புரியுதுங்களா? ஏழையாக இருந்தால் அந்த ஏழைக்குண்டான சொத்தை என்ன செய்யும், போய் சேர்ந்தே ஆகணும். அது ஆணாக இருந்தா 2 பெண்ணு, பெண்ணாக இருந்தா ஒரு பெண் ஒரு பங்கு அப்படிங்கிறது அல்லாஹ் கொடுத்துருக்கிற ஒரு நியதியும் ஒரு சட்டம். அதை நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க மிஸ்யூஸ் பண்ணா யாருக்கு பிடிக்காது. அடிப்படை விஷயம் என்ன தெரியுமா, அடுத்தவர்களுக்கு உண்டான ஹக்கில் கொண்டு போய் கையை வச்சோம்னா அல்லாஹ் என்ன செய்வானுங்க, பிடிச்சிருவான். எந்த நேரத்தில் இந்த ஹக்குங்கிறது யாருக்கு பிடிக்காது, ஹக்கில் கை வைக்கிறது யாருக்கு பிடிக்காது, அல்லாஹ்வுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த வசனத்தை கொஞ்சம் விரிவாக விளக்கி பார்க்கலாமே. தந்தைக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை ஒரு மகன் கொடுக்கலன்னா அல்லாஹ்வுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. ஒரு தாய்க்கு செய்ய வேண்டிய ஹக்கு கடமைகளை ஒரு பிள்ளை செய்யலைன்னா அல்லாஹ்வுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை ஒரு மூமின் ஒரு முஸ்லிம் செய்யலைன்னா அல்லாஹ்வுக்கு என்ன செய்யாதுங்க, பிடிக்காது.
இப்ப யோசிச்சு பாருங்க, நாம நம்ம ஹக்க சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு நம்ம கடையில் ஒருத்தர் என்ன செய்யறாரு, சம்பளத்துக்கு என்ன செய்யறாரு, வேலை செய்யறாரு. சம்பளம் எப்போ கொடுக்கணும்? மாசம் மாசம் 1ஆம் தேதி. ஒரு வீட்டில் நம்ம வாடகைக்கு குடியிருக்கிறோம். இப்போ வாடகை எப்போ கொடுக்கணும்? மாசம் 1ஆம் தேதி. அதற்குண்டான தவணைக்கு உண்டான நேரம் வர்றப்ப என்ன செய்யணும், நம்ம ஒப்படைக்கணும். வாடகைக்கு குடி வர்றப்ப ஓனர் சொல்றாரு, மாசம் 5ஆம் தேதிக்கு என்ன செய்யுங்க, நீங்க வாடகை கொடுத்துருங்க. மிஞ்சிலையா ஒரு 10ஆம் தேதிக்குள்ள என்ன செய்யுங்க, நீங்க வாடகை கொடுத்துருங்க. ஓனர் சொல்றாரு, அந்த மாசமே முடிஞ்சிருச்சு, வாடகை கொடுக்கலேண்டா, அந்த மாசமே முடிஞ்சிருச்சு. கடையில் வேலை செய்யற பையனுக்கு சம்பளம் கொடுக்கலன்னா அவனுடைய ஹக்கை என்ன செய்யறோம், நம்ம எப்படி புடுங்கிறது புரியுதுங்களான்னா இப்பதான் சொல்ற விளக்க புரியுங்க. வீட்டில் குடியிருக்கிறோம், எந்த ஒப்பந்தத்தில் குடியிருக்கிறோம்டா, அவருக்கு இந்த வீட்டில் குடியிருக்கிறதுக்கு அவருக்கு என்ன கொடுக்குறேன், நான் காசு கொடுக்குறேன், ரெண்ட் கொடுக்குறேன், வாடகை கொடுக்குறேன். இப்போ ரெண்ட் கொடுக்கலன்னு சொன்னோம்னா அவர்கிட்ட இருந்து ஹக்கை என்ன செஞ்சுட்டோம், நம்ம புரியுதுங்களா? அவருக்குண்டான ஹக்கை நம்ம என்ன செஞ்சோம், எடுத்துட்டோம். இப்ப எடுத்து வச்சுக்கிட்டு அதை திரும்ப கொடுக்கலன்னா அல்லாஹ்வுக்கு என்ன செய்யும், கோபம் வந்துடும். ஒரு வேலைக்காரன்ட்ட வேலையை முழுசா வாங்கிட்டோம், முழுசா வாங்கி அவனுக்கு உண்டான சம்பளத்தை கொடுக்கலன்னா அவன்கிட்ட இருந்து வேலையை மட்டும் என்ன செஞ்சோம், வாங்கி வச்சிருக்கிறோம். சம்பளத்தை கொடுத்தா தான் அந்த ஹக்கு என்ன செய்யுது, நிறைவேறுது. இப்ப சொல்றது புரியுதுங்களா? ஏங்க இப்ப இந்த ஹக்குல குறை வைக்கிறப்ப யாருக்கு பிடிக்காதுங்க, அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. என்னங்க 25 தேதி ஆச்சு, இன்ன வரைக்கும் சம்பளம் கொடுக்கவே இல்லை எங்கள் ஓனர். சொல்கிற புரியுதா? 25 தேதி ஆச்சு, எங்கள் ஓனர் என்ன செய்யலை, எங்களுக்கு சம்பளம் கொடுக்கவே இல்லை. என்னங்க ஜி, மாதமே முடிய போது இன்னும் வீட்டு வாடகை கொடுக்கல, எப்போ கொடுக்க போகிறீங்க நீங்கள்? புரியுதுங்களா? இப்போ ஒரு 10ஆம் தேதிக்கு தர்றேன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம், கடன் கொடுக்குற விஷயத்தில், கடன் வாங்கின விஷயத்தில். அதை ஒப்படைக்கலைன்னா அவருடைய ஹக்கை என்ன செய்கிறோம் நம்ம? என்னங்க ஜி, ஒன்றும் புரியலையோ, ரொம்ப குழப்பற மாதிரி தெரியுதோ? அல்லாஹ் கேட்கறது பாணியே இதைத்தான் அல்லாஹ் கேட்கறது. யதீம்களுடைய சொத்தை எடுத்து பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. அவங்க சொத்து தனியா வச்சுக்கணும், உங்க சொத்தை தனியா வச்சுக்கணும். ரெண்டு சொத்தையும் ஒன்னா கலக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கிடையாது, ரைட்ஸ் கிடையாது. வயசுக்கு வந்துட்டாங்களா, பாலிக ஆயிட்டாங்களா, என்ன செய்யுங்க, நீங்க திரும்ப கொடுத்துருங்க. யதீமை நிக்காஹ் செய்யறதுக்கு நான் அனுமதி கொடுத்துருக்கிறேன். அப்படி நிக்காஹ் செய்கிற போது நீங்க என்ன செய்யணும்னா மஹ்ர் கொடுத்து என்ன செய்யணும், நீங்க நிக்காஹ் செய்யணும். அதுவே யதீமு, தகப்ப இல்லாத புள்ள, அவரை அந்த பிள்ளைய பத்தி யாரு கேட்க போறான்னு சொல்லி வரம்பு மீறி அந்த பெண்ணினுடைய ஹக்குல கைய வச்சீங்க, அல்லாஹ் பிடிச்சிடும். சொல்றது புரியுதுங்களா ஜி? என்னைக்குமே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனால தான் அடிக்கடி அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோட நடந்துக்கங்க. ஏன் அப்படின்னா அவங்கள்ட்ட உரிமைங்கிற விஷயத்துல நிறைய நீங்க என்ன செய்றீங்க, சுரண்டுறீங்க. என்ன செய்றீங்க? ஆமா, அரஃபாவுடைய மைதானத்துல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசத்துல முதல் உபதேசம் என்ன தெரியுமா? உங்கள்ட்ட பெண்களை ஒப்படைச்சிட்டு போற அவங்க விஷயத்துல ரெண்டு நீங்க என்ன செய்யுங்க, கண்ணியத்தோட நடந்துக்கங்க. அவங்களுக்கு உண்டான மரியாதைகளை, ஹக்குகளை சரியான முறையில் என்ன செய்யுங்க, நீங்க கொடுத்துருங்க. எங்கெங்க ஜெத்து மரியாதை நான் கொடுக்கணுமா, மரியாதை அவங்க கொடுக்கணுமாங்கிற அந்த மரியாதையை கேட்கல, இங்க சொல்ல வரல. ஹக்குகளை சரியான முறையில் என்ன செய்யுங்க, நீங்க நிறைவேற்றுங்க. அவங்களுக்கு உண்டான வசதி வாய்ப்புகளையும் அவங்களுக்கு உண்டான தேவைகளையும் அவருடைய விஷயங்களையும் என்ன செய்யுங்க, சரியான முறையில் நிறைவேற்றுங்க. ஏன் ரசூல்லா இதை திரும்ப திரும்ப சொல்றாங்கன்னா, ஆரம்ப காலத்துல பெண்கள் அப்படிங்கிறவங்க யூஸ் அண்ட் த்ரோ பொருளா இருந்தாங்க. என்ன பொருளா இருந்தாங்க? ஏன் இவங்க என்ன கேட்குறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, நாயகமே பெண்கள் சம்பந்தமாக நீங்க என்ன சொல்றீங்க, பெண்கள் சம்பந்தமாக எங்களுக்கு ஒரு ஃபத்வா கொடுங்க, பெண்கள் சம்பந்தமாக ஒரு தீர்ப்பை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சட்டமாக ஆக்கி அது நடைமுறைக்கு இருந்ததுக்கிட்ட திரும்பவும் போய் சலுகைங்கிற அடிப்படையில் நாங்கள் ஏற்கனவே ஆரம்பத்தில் இருந்துச்சு அதவே நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாமா என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறாங்க, கோவம் வந்துருச்சு. எப்படின்னா யூஸ் அண்ட் த்ரோ பேனன்னு இருக்குல்லங்க, அந்த காலத்தில் ரீஃபில் வாங்கி என்ன செய்வோம், இன்னைக்கு ரீஃபிலே கிடையாது. ரீஃபில் போய் கேட்டால் கடைக்காரர் மேலேங்கிலையும் என்ன செய்கிறாரு, பார்க்குறாரு. இதுக்கு போய் ரீஃபில் கேட்டுட்டு இருக்கீங்க, பேனாவே 50 ரூபா தான், தூக்கி போட்டு இன்னொரு பேனா வாங்கிக்கோங்க சொல்கிறாரு கடைக்காரர். அப்படியே ரீஃபில் கேட்டாலும் சொல்லி வச்சு வாங்கி தரேங்கிறாரு. இல்லை இது ரீஃபில் வேணாம், இது இந்த பேனாக்கு உண்டான ரீஃபில் கிடையாது, இது வேற பேனாக்கு உண்டான ரீஃபில் வேணா ட்ரை பண்ணி பார்க்குறேன். அந்த காலத்தில் என்ன அப்படின்டா, ரீஃபில் தான் என்ன செய்வோம், நம்ம திரும்ப திரும்ப வாங்கிக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு வீட்டில் என்ன செய்வான், ரீஃபிலுக்கு மட்டும் ஒரு ஸ்டாக் வச்சிருப்பாங்க, 10 ரீஃபில் 15 ரீஃபில் என்ன செய்வான் வச்சிருப்பாங்க, தீர தீர என்ன செய்வான். ஆமாம், இன்னைக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன செய்யறா, இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ஒரு அட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்துறாரு, பேனா அட்டை, தூக்கி பிடிச்சோன்னு என்ன செய்யறது, எழுதி முடிச்சா என்ன செய்யறாரு, தூக்கி போட்டுறாரு. அந்த காலத்துல பெண்கள் அப்படித்தான் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க,
பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இங்கிருந்து என்ன செய்வார், ஒருத்தர் ஷாம் தேசத்துக்கு வியாபாரத்துக்கு போவார். இங்கிருந்து ஒருத்தர் என்ன செய்வார், கூஃபாவுக்கு இந்த மாதிரி நகரத்துக்கு வியாபாரத்துக்கு போவார், யமனுக்கு போவார். போன இடத்துல வியாபார இடத்துல அங்கே ஒரு பெண்மணி அழகா இருந்தால் என்ன செய்வாருங்க, கல்யாணம் பண்ணிக்குவார். அன்னைக்கு தான் கல்யாணத்தில் கட்டுப்பாடு கிடையாது. இல்லை, இஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணத்தில் ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரதுச்சு. ஏன் அந்த காலத்தில் கல்யாணம் முடிக்கிறப்ப மகுரு கொடுக்கணுங்கிற சட்டம்லாம் கிடையாது. என்னங்க, இஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன சொல்லுச்சு, மகுரு கொடுக்கணும்ப்பா. அசல்ல மகுரு கொடுக்கறது அசலா, வரதட்சணை வாங்குறது அசலா? என்னதுங்க ஜி? ஆமா, ஒன்லி இன்புட் மட்டும்தான், அவுட்புட்டு கிடையவே கிடையாது. இன்னைக்கு எவ்வளோ மகுர் போடுறீங்க நீங்கள்? 101 ரூபா. அந்த காலத்தில் என்ன வச்சாங்க? அந்த காலத்தில் 100 ரூபாங்கிறது பெருசு தானே. 1000 ரூபா இருந்தால் சுருக்கமாக என்ன செஞ்சுருவாங்க, கல்யாணம் முடிச்சுற மாதிரி இருந்துச்சு. 101 ரூபா அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு 1 பவுன், இன்னைக்கு பவுன் எங்கேயோ போயிடுச்சு. என்னங்க, காலையில் எந்திரிச்சா தலைப்பு செய்தி பார்க்கணுமோ இல்லையா, பவுன் என்ன விலைன்னா என்ன செய்யுது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் ஒன்று சொல்லிட்டு போனாங்க. கியாமத் நாளுடைய அடையாளத்தில் இன்னைக்கு இந்த ஆய்வாளர்கள் ஆய்வு செஞ்சு சொல்கிறட்டே இருக்கிறப்ப சொல்கிறாங்க, ஒரு காலத்தில் நீங்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க, இனிமேல் தங்கத்துலலாம் என்ன செய்ய தேவையில்லை, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேஸ்ட்டு அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இன்னைக்கு ரேட் ஏற ஏற வந்த பேச்சு வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1500 வருஷத்துக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் ஒன்று வரும் தங்கத்துக்கு மதிப்பே இருக்காது. என்னங்க, தங்கத்துக்கு? ஆமாம். எத்தனை பவுன் போட்டேன், பிள்ளைக்கு போட்டீங்க? 60 பவுன் போட்டேன். எத்தனை பவுன் போட்டீங்க? 100 பவுன் போட்டிருக்கேன். எவ்வளோ ஸ்டாக் கையில் வச்சிருக்கீங்க? 50 பவுன் கையில் வச்சிருக்கிறேன். எனக்கு என்ன கவலைன்னு சொல்றாங்கல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் ஒன்று வரும், அந்த காலத்தில் தங்கத்துக்கு என்ன இருக்காது, மதிப்பே இருக்காது. ரோட்ல போறது கூட குப்பை மாதிரி குப்பையா என்ன கிடக்கும். எப்படி கணிச்சிருக்காங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்க இந்த ஆய்வாளர்களுடைய அந்த செய்தியெல்லாம் படிக்கிறப்ப எனக்கு ஹதீஸ் தான் என்ன செய்யுது, ஞாபகத்துக்கு வருது. நெருங்கிட்டோம் போல தெரியுது. என்னங்க, கியாமத் நாளுங்கிற சுவரை நெருங்கிட்டோம் போல தெரியுது. நம்ம என்ன செய்யறது, நமக்கு நினைக்க தோணுது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எதுக்கு கொண்டு வர்றாங்கண்டா, ஆரம்ப காலத்துல ஊருக்கு போகிற இடத்துல எல்லாம் என்ன செய்வாங்கங்க, ஒரு நிக்கா முடிச்சுக்குவாங்க. என்ன கொடுக்க மாட்டாங்க, மஹ்ரு கொடுக்க மாட்டாங்க. ஆஹா, இது ரொம்ப விசித்திரமான ஒரு ஒழுக்கம் இல்லாத பழக்கமா இருக்குது. பே அதபுன்னு சொல்றோம்லங்க, ஒழுங்கீனமான செயலா இருக்குது. இது நேர போற இடத்துல எல்லாம் கல்யாணம் முடிச்சுக்கிறாரு, அங்க ஒரு குடும்பம் நடத்துறாரு, அங்க ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டு அதை அப்படியே விட்டு போட்டு என்ன செய்யறாரு, அனாமத்தா அந்த குழந்தை என்ன செய்து கிடக்குது. இவர் 6 வருஷம் கழிச்சு அந்த சாமுக்கு போனாதான், இல்லைண்டா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. யாருங்க நீங்க, இன்னாருடைய மகன் இன்னார், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒழுங்குபடுத்தினாங்க, நிக்காஹ்னா என்ன கொடுக்கணும், மஹ்ரு கொடுக்கணும்ப்பா. மஹ்ரு கொடுக்காம என்ன செய்யக்கூடாது, நீ நிக்காகவே என்ன செய்ய முடியாது, முடிக்கவே முடியாது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல பேத்துக்கு உங்களுக்கு பல தடவை அந்த ஹதீஸை சொல்லியிருக்கிறேன் நான். கல்யாணம் முடிக்கிறேன்னு வந்துட்டாங்கன்னா ரசூலுல்லாஹ் கேட்குற முதல் கேள்வி என்ன தெரியுமா, உனக்கு ஆண்மை இருக்கா, உனக்கு சக்தி இருக்கான்னு ரசூலுல்லாஹ் கேட்க மாட்டாங்க. மஹ்ரு கொடுக்குற காசு வச்சிருக்கியா, மஹ்ரு கொடுக்கறது காசு வச்சிருக்கிறியாப்பா, இல்லையா, பேசாம உட்காருங்க, முடிஞ்சு போச்சு. ஒரு பெரிய நீண்டமான ஒரு பிரசங்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்க, உள்ளுக்குள்ள வர்றாங்க. உள்ளுக்குள்ள வந்தா அந்த பெண்மணி பெருமானார்ட்ட ஓப்பனா கேட்டாங்க, நாயகமே என்னை கல்யாணம் முடிச்சுக்காங்க, நாயகமே என்னை கல்யாணம் முடிச்சுக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பணிவோடு சொன்னாங்க, அதற்குண்டான தேவை எனக்கு இப்போ இல்லைம்மா அப்படின்னு சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட அனுமதி கிடைக்கலன்னு திரும்புகிற போது ஒரு சஹாபி எந்திரிச்சாங்க, நீங்க முடிக்கலன்னா நான் முடிச்சுக்கிறேன்டார். என்ன சொன்னாருங்க, நீங்க முடிக்கலண்டா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெல்லமா கேட்டாங்க, என்ன மஹ்ரு கொடுக்கறதுக்கு என்ன வச்சிருக்கீங்க, மஹ்ரு கொடுக்கறதுக்கு என்ன வச்சிருக்கீங்க? ஒண்ணுமே இல்லைங்க நாயகம், ஒண்ணுமே இல்லைங்க நாயகம். ஒண்ணுமே இல்லைன்னா நிக்காஹ் முடிக்க முடியாதுப்பா, ஒண்ணுமே இல்லைண்டா நிக்காஹ் முடிக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே இல்லையா, எதுவுமே இல்லை, ஒரே ஒரு பழைய உருக்கு சட்டை ஒன்று இருக்குதுங்க நாயகம், பழைய ஒரு உருக்கு சட்டை ஒன்று இருக்குதுங்க நாயகம். அந்த உருக்கு சட்டையை விற்றா ஏதாவது காசு கிடைக்குமா, அதுவும் கிடைக்காதுங்க நாயகம். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணிகிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியுமான்னு கேட்டாங்க. அந்த பெண்மணி சொன்னாங்க, எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது. அந்த சஹாபிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியுமான்னு கேட்டாங்க. அந்த சஹாபி சொன்னா, நான் எனக்கு அழகா குர்ஆன் ஓதுவேன். அப்ப அந்த பெண்மணி சொல்லுச்சு, அவர் எனக்கு குர்ஆன் ஓதி கொடுக்கறதவே மஹரா நான் கபூல் செஞ்சுக்கிறேன். ஆக மொத்தம் என்ன நடக்கணுங்க, ஆமாங்க,
மஹருங்கிற டிபார்ட்மெண்ட் இல்லாம நான் ஏற்றுக்கொண்டேன் கபூல் செய்தேன்ங்கிற சொல்றதுக்கு எந்த ரூல்ஸும் கிடையவே கிடையாது. இப்ப இது என்ன பிரச்சனைடா, இதுதான் இங்கதான் செய்தி இருக்குது. ஊருக்கு போறவங்க, வியாபாரத்துக்கு போறவங்க அங்கங்க நிக்காஹ் முடிச்சுட்டு வந்தாங்களா இல்லையா, அங்கங்க அந்த பே அடப்புக்கு உண்டான செயல்பாடு நடந்துச்சா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளுக்கு மேல என்ன செய்ய முடியாது, திருமணம் முடிக்க முடியாது. நீ எத்தீம திருமணம் முடிக்கிறதா இருந்தாலும் என்னதான் கொடுக்கணும் நீ? ஏனே நான் பார்த்து வளர்ந்த புள்ள தானே, நான் தானே சின்ன பிள்ளையில இருந்து வளர்ந்துக்கிட்டு வந்தேன். நீ தான்ப்பா வளர்ந்த, நீ தான்ப்பா வளர்த்த, ஏன் கல்யாணம் முடிக்கிற? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஏன் கல்யாணம் முடிக்கிற? அந்த புள்ள ரொம்ப அழகா இருக்குது. சரி வேற என்ன? அந்த புள்ளைக்கு நிறைய சொத்து இருக்குது, நிறைய சொத்து இருக்குது. பிரபலமான ஹதீஸ், ஒரு எத்தீமுக்கு ஒரே ஒரு பேரிச்சம்பழம் மட்டும்தான் இருந்துச்சு. பேரிச்சம்பழம் மரம், என்னதுங்க, பேரிச்சம்பழம் மரம் ஒன்னே ஒன்று. அந்த காலத்துல ஒரு பேரிச்சம்பழம் மரம் இருந்துச்சுன்னா அவர் ஓரளவுக்கு பணக்காரர் இல்லை, ஓரளவுக்கு சமூகத்தில் மதிக்கப்படக்கூடியவர். அந்த உஸ்மான் ரலியல்லாஹு இன்னும் பேரெல்லாம் தோட்டமா வச்சிருந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு, கல்யாணமே முடிக்கல. சஹாபாக்கள் கேட்டாங்க, யாருக்காச்சும் கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம்ல, இல்லை நீங்களாவது கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. அவர் சொன்னார், ரமீமத்துன், அந்த பிள்ளைய பார்க்குற மாதிரியா இருக்குது, நான் போய் எப்படி கல்யாணம் பண்ணுறது? அவர் சொன்னார், அந்த பிள்ளைய பார்க்குற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப அழகு இல்லை, அசிங்கமாக இருக்குது, கருப்பாக இருக்குது, நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சரிப்பா, நீ தான் கல்யாணம் முடிக்கல, அடுத்தவங்களுக்காச்சும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன்ப்பா. அடுத்தவங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த மரம் போயிரும்ல. என்ன சொன்னாருங்க? அந்த மரம் போயிரும்ல. அல்லாஹ் அழுத்தமாக கேட்குறான், நீங்கள் ஆசைப்பட்டு கல்யாணம் முடிக்கல, விட்டுருங்க, அடுத்தவங்களுக்காச்சும் கல்யாணம் முடிச்சு கொடுங்க. நீங்கள் இது என்ன, அந்த பிள்ளையை இப்படியே நீங்கள் இழுத்து பிடிச்சி வச்சிருக்கிறது, இது என்ன கிடையாது, ஹக்கு. ஏன் அந்த ஹக்கை பறிக்கிறீங்க? நீங்கள் அந்த ஹக்கை பறிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கிடையாது? இப்போ புரியுதுங்களா? எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் அடுத்த மனிதனுடைய ஹக்குகளை என்ன செய்யக்கூடாதுங்க, பறிக்கிறதுக்கு மார்க்கத்தில் என்ன கிடையாது, அனுமதியே கிடையாது. நான் நிப்பாட்டுற இடத்துல, வண்டி நிப்பாட்டுற இடத்துல நீங்க கொண்டு வந்து என்ன செஞ்சிட்டீங்க, நீங்க வண்டியை நிப்பாட்டிட்டீங்க, வண்டியை நிப்பாட்டிட்டீங்க. இது எனக்குன்னு போடப்பட்டிருக்கிற டோக்கன் நம்பர். இது இந்த இடத்துல நான் தான் என்ன செய்யணும், நான் வண்டி நிப்பாட்டி, இந்த இடத்துல நீங்க வண்டி நிப்பாட்டிட்டு என்ன செய்யறீங்க, நீங்க சட்டம் பேசுறீங்க. இப்ப அல்லாஹ் சொல்றான், இது அவருக்கு உண்டான ஹக்கு. சொல்ற புரியுதுங்களா? நாம இந்த சின்ன விஷயத்தெல்லாம் என்ன செஞ்சிட்டோம், நாம விட்டுட்டோம். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லி கொடுத்தாங்க, ஒரு குழந்தைய நீங்க பெற்றெடுத்தீங்கன்னா அந்த குழந்தைய நிக்காஹ் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு அதுல ஹக்கு இருக்குது. புரியுதுங்களா? அதை நீங்க சரியான ஒரு நிக்காஹ் செய்து கொடுக்கலண்டா அதுக்கு உண்டான ஹக்கை நிறைவேற்றாதவரா நீங்க போயிடுவீங்க. என்னங்க, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அப்ப குழந்தை பிறந்துருச்சுன்னா அவங்களுக்கு நிக்காஹ் முடிச்சு கொடுத்து அதற்குண்டான தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுக்கறது யாருடைய கடமை? தகப்பனுடைய கடமை. அந்த கடமை அந்த தகப்பன் செய்யாம வேணும்னே விட்டுட்டாருண்டா அந்த குழந்தையுடைய ஹக்கை என்ன செஞ்சுட்டாரு, அவரு நிறைவேற்றாம போயிட்டாரு. இப்ப சொல்றது புரியுதுங்களா? எப்ப எல்லா நேரத்திலையும் எல்லா சூழ்நிலையிலையும் யாருடைய ஹக்கை, அடுத்தவருடைய ஹக்கை என்ன செய்யணுங்க, நம்ம நிறைவேற்றணும். அதுல குறை வைக்கிற போது அல்லாஹ் என்ன செய்யறாங்க, நம்மளைய வன்மையாக கண்டிக்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இவ்வளவு தூரம் ஹக்கு விஷயத்துல நீங்க உங்களை இவ்வளவு தூரம் பேசுறீங்களே, அந்த ஹக்கு விஷயத்துல கடுகளவு நேர்மையா நடந்துகிட்டாலும் அது அல்லாஹ்வுக்கு என்ன செய்யும், பிடிச்ச மாதிரி. எப்படி முடிக்கிறான் பாருங்க. ஒமா தஃஅலு மின் கைரின், அது விஷயத்துல நீங்க எந்த அணு அளவு கைராக நீங்க நடந்து கொண்டாலும் அல்லாஹ்வுக்கு என்ன செய்யும், நீங்க நமக்கு என்னத்துக்குப்பா அடுத்தவங்க காசு, நமக்கு என்னத்துக்குப்பா அடுத்தவங்க பொருள். ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஒரு 100 ரூபா தாள் கீழே கிடக்குது, கீழே கிடக்கிற எடுக்கலாமா? எங்க கீழே கிடக்கிற காசை எடுக்கலாமா? கீழே கிடக்கிற பொருள் எடுக்கலாமான்னா மார்க்கத்தில் ஃபர்ஸ்ட் அதுக்கு அனுமதி கிடையாது. மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது. அது எடுக்கிறதுக்கு முழுக்க யாருக்கு ரைட்ஸ் கிடையவே கிடையாது. அப்படி ஒரு கால் ஒருத்தர் எடுத்துட்டார், அப்படி ஒரு கால் ஒருத்தர் அந்த பொருளை எடுத்துட்டாருன்னா என்ன செய்யணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 நாளைக்கு மக்கள்கள் ஒன்று கூடுகிற சந்தை போன்ற நகரங்கள்ல இடங்கள்ல நீங்க என்ன செய்யுங்க, போங்க. இன்ன மாதிரி இடத்துல இன்ன இடத்துக்கு போன இந்த பொருள் என்ன செஞ்சிச்சு, எனக்கு கிடைச்சிச்சு. இந்த பொருளுக்கு உண்டான யாராவது இங்க இருக்கிறீங்களா, இருந்தீங்கன்னா அதற்குண்டான அடையாளத்தை சொல்லி என்ன செய்யுங்க, நீங்க வாங்கிக்கலாம். முதல் நாள் போறாரு, யாரும் என்ன செய்யல, சொல்லல. 2வது நாள் போறாரு, யாரும் எந்த பதிலும் சொல்லல. 3வது நாள் போய் கேட்கிறாரு, யாரும் எந்த பதிலும் சொல்லல. இப்ப என்ன செய்யலாம், ஜோப்ல நாம வச்சுக்கலாமா 100 ரூபாவை? நான் தானே எடுத்தேன். இப்ப கேள்வி வருதா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்றாங்க, அந்த 100 ரூபாவை நீங்க சதக்கா பண்ணிருங்கன்றாங்க. அல்லாஹ் எவ்வளவு அழகான பாடத்தை பெருமானா சொல்ல. ஏன்
ஏன் அந்த 100 ரூபாய் ஏன் நான் வச்சுக்கிட்டா என்ன? ஏங்க அது உங்க காசே இல்லைங்களே, அது அடுத்தவருடைய ஹக்குக்கு உண்டான பொருள் இல்லை, அதை நீங்க எப்படி பயன்படுத்த முடியும்? புரியுதுங்களா? அப்ப இது விஷயத்துல எல்லா அணுவாக நம்ம என்ன செய்யலாங்க, இதை ஃபாலோ பண்ணி பாருங்களேன். வீட்டில் இருந்தாலும் சரி, கடையில் இருந்தாலும் சரி, குடும்பத்துக்குள்ள இருந்தாலும் சரி, என்ன பிற விஷயங்கள் இருந்தாலும் அடுத்தவங்கள்ட்ட இருந்து நம்ம என்ன செய்யறோம், நம்ம எடுக்கிறோம், அதே அளவுக்கு திரும்ப ரிப்பீட் கொடுக்குறோமாண்டா? வயலுல் லில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதா காலு அலன் நாஸ் யஸ்தௌஃபூன் வ இதா காலூஹும் அவ்வஸனுஹும் யுக்ஸிரூன். அல்லாஹ் சொல்றான், நிறுத்து அளந்து வாங்குறப்ப 100 கிராம் சேர்த்து போடுங்களேன், 20 கிலோ கேட்டிருக்கேன், 20 கிலோ 100 கிராம் போடுங்களேன் என்ன செய்வாங்களாமா? வியாபாரிகள்கிட்ட சரக்க வாங்குறப்ப என்ன செய்வாங்கங்க, சேர்த்து என்ன செய்வாங்க, வாங்கிக்குவாங்க. 20 கிலோ வாங்கிக்கிற இடத்துல 21 கிலோ 20 கிலோ என்ன செய்வாங்க, சேர்த்து வாங்கிக்கங்க. 500 கிராம் 100 கிராம்ல என்ன தயார போகுது? இதே நேரத்தில் அதே வாங்கிட்டு வந்த வியாபாரி கஷ்டப்பட்ட வியாபாரம் பண்றப்ப என்ன செய்வாங்க, 20 கிலோ வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்வாரு, முடிச்சிருவாரு. எங்க 20 கிலோ அவ்வளவுதான் ஜி, கவர் வச்சிருக்கிறேன், இதை வச்சிருக்கிறேன், சரியா போயிருச்சு. அல்லாஹ் சொல்றான் வயலுல் லில் முத்தஃபிஃபீன். ஹஜ்ரத் சய்யிதுனா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்டதே, நபியா அனுப்பப்பட்டதே மதிய நேரத்துக்கு இதுக்கு தான் அனுப்பப்பட்டாங்க. இது அடுத்த ஹக்கில் முழுசா கைய வைக்கிறாங்க. இது யாருக்கு பிடிக்காது? அல்லாஹ் எப்படி அழிச்சான் தெரியுமா? அல்லாஹ் அக்பர். சூரத்து ஹூதுல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சமூகம் அழிக்கப்பட்ட செய்தியை கேட்டு என் தாடியெல்லாம் நரைச்சு போச்சுன்னாங்க பெருமானாருக்கு. எத்தனை நரை இருந்துச்சு ரசூலுல்லாவுக்கு? மொத்தமே 11 முடி தான் நரை. ரசூலுல்லாவுக்கு 11 முடி தான் நரைச்சு போச்சு. சஹாபாக்கள் கேட்டாங்க, என்னங்க நாயகமே முடியெல்லாம் தாடியெல்லாம் நரைச்சு போச்சு. ஷையபத்தினி ஹூதுண்டாங்க. ஹூது சூரா இறங்கினவன அந்த ஹூது சூராவனுடைய ஓதுதலை கேட்டு, கவலையை கேட்டு, அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்தை இப்படிலாம் அழிச்சிருக்கானாங்கிற கவலைப்பட்டு என் தாடி என்ன செஞ்சிருச்சு. இப்போ நிறைய கவலைப்பட்டா என்ன வாங்கும்? என்னங்க கவலைப்பட்டா நேரம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது எந்த கவலையாக இருந்தாலும் சரி, அது துனியாவுடைய கவலையாக இருக்கலாம், ஆகிரத்தினுடைய கவலையாக இருக்கலாம். இது வரைக்கும் நான் தர்ஜுமாவே படிக்கல. என்னங்க இவ்வளவு நீளமான செய்தி என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு காண்பிக்கிறான். இப்ப சுருக்கமா சொல்லுங்க, அடுத்தவருடைய ஹக்க பறிக்கிறதுக்கு மார்க்கத்தில் என்ன கிடையாது, அனுமதி கிடையாது. அது 50 காசா இருந்தாலும் சரி, அது 1 ரூபாவா இருந்தாலும் சரி, கடுகளவா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இதை உங்க கல்வில ஏத்திக்கிட்டு வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நவர்த்தி பாருங்களேன், ரொம்ப கரெக்டா நடக்க ஆரம்பிக்கும். என்னதுங்க, பெர்ஃபெக்டா இருக்கும். அணு அளவு கூட ஆஹா கூட குறைச்ச வந்துட்டா எங்க மாட்டிக்குவோம். ஆஹா, ஒருத்தர் வந்திருந்தாருல, ஒரு சஹாபி வந்திருந்தாரு, நல்ல நல்ல காஞ்ச கோதுமையா எங்க மேல போட்டு வச்சிருக்கிறாரு, ஈரம் இருக்கிற கோதுமையெல்லாம் எங்க இருக்குது, கீழே வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு என்ன ரேஷன் கடையில வந்து அளந்து பார்க்குறாங்க, இன்னைக்கு என்ன செர்ச்சு போறாங்க. அன்னைக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடத்திருவிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செர்ச்சில் இறங்குறாங்க. என்னங்க அடேங்கப்பா, இருலோகத்தின் சர்தார் ஸல்லல்லாஹு கையை டக்குன்னு எங்க விட்டாங்க, கோதுமுக்கில் விட்டாங்க. என்ன உள்ளுக்குள்ள பூரா ஈரமா இருக்குது, மேலே பூரா காஞ்சது வச்சிருக்கிறீங்க. என்ன உள்ளுக்குள்ள பூரா ஈரமா இருக்குது, மேலே பூரா காஞ்சது வச்சிருக்கிறீங்க. நாயகமே மலையில நனைஞ்சிருச்சு, மூட்டை நனைஞ்சிருச்சு, அது நனைஞ்சிருச்சு, இது நனைஞ்சிருச்சுன்றார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் தஷ்ஷ மின்னா ஃபலைஸ மின்னா, மோசடி செய்கிறவர் நம்மை சார்ந்தவர் இல்லைங்க, பார்த்துக்கங்கன்ட்டாங்க பெருமான ஸல்லல்லாஹு. என்ன செய்யணும், நீங்க காஞ்சது தனியா, ஈரமா இருக்கிற தனியா என்ன செய்யுங்க, வைங்க. ஈரமா இருக்கிற சரக்கு 10 ரூபா, காஞ்ச சரக்கு 15 ரூபான்னு வீங்க, சொல்லி வீங்க, சொல்லித்தான் விற்கணும். நீங்க இது இந்த வேலை, இது இந்த வேலைன்னு சொல்லி விற்கணும். நீங்க என்ன செய்றீங்கன்னா மக்களுடைய ஹக்கில் என்ன செய்றீங்க, நீங்க கை வைக்கிறீங்க. நீங்க அவன் பார்க்குறவன் என்ன செய்வான்டா, ஆஹா காஞ்சது கோதுமையா இருக்குது, வாங்கிட்டு போனா இன்னும் நிறைய உருப்படி வரும்னு சொல்லி அவன் வாங்குறான். அந்த காஞ்சதுல ஈரம் கலந்துருச்சுன்னா வந்துருச்சா. அதனால தான் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன், இதோட நிறைவு செய்கிறேன் நான். அவங்க பெரிய டெக்ஸ்டைல் வியாபாரி, என்னங்க துணி வியாபாரி. இன்னைக்கு திருப்பூர்ல அடாஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குதுங்க. அடாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சின்ன புள்ளி இருக்கும், ஓட்டை இல்லை, அதுல ஒரு சின்ன மஞ்சள் கரை இருக்கும், இல்லை சின்ன கருப்பு இருக்கும், ஏதாவது ஒரு சின்ன புள்ளி இருக்கும். இது டைலரிங்ல ஏற்படலாம், அல்லது அந்த துணியை தயாரிக்கிற இடத்துல ஏற்படலாம், ஏதாவது ஒரு வகையில் என்ன செய்யலாம், ஏற்படலாம். எக்ஸ்போர்ட் பண்றப்ப இந்த பொருள் என்ன செய்யும்னா ரிஜெக்ட் ஆயிரும். இது பேர் என்னதுங்க, ரிஜெக்ட் ஆயிரும். இதுக்கு சொல்லுவாங்க அரபியில், இதை திருப்பூர்ல சொல்லுவாங்க அடாஸ்ன்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இதை என்ன செய்வாங்கன்னா அங்கே திருப்பூர்ல சொல்லியே வைப்பாங்க, இதெல்லாம் இந்த பொருளுங்க, இந்த பனியன் வாங்கினீங்கன்னா 35 ரூபா தான். இதுவே எந்த டாட்டும் இல்லாம எந்த புள்ளியும் இல்லாத நல்ல பனியன் வாங்கினீங்கன்னா அது 65 ரூபா சொல்லி என்ன செய்யறாங்க, விற்கிறாங்க.
இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய டெக்ஸ்டைல் வியாபாரிகிட்ட வேலை செய்கிற கடை ஆள்கிட்ட சொல்லி வச்சுருந்தாங்க, இந்த பேலில், இந்த துணி ரோல் பேல் வருது பார்த்தீங்களா, இந்த பேலில் இன்னும் குறை இருக்குது. அதனால் யார் இந்த இடத்துல இந்த துணியை வந்து கேட்டாங்கன்னா கட் பண்ணி கொடுக்குறப்ப சொல்லுங்க, இந்த பேலில் இன்னும் குறை இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யும். இந்த பேலை நீங்கள் வாங்குறதுனால உங்களுக்கு இன்ன விலை, நல்ல பேல் வாங்கினா அது இன்ன விலைன்னு என்ன செய்ய நீ சொல்லுங்க. இப்போ பழைய ஸ்டாக் இருக்கும்ல, ஓடாத ஸ்டாக்கு, பழைய ஸ்டாக்கு என்னங்க, ஆடி மாசத்துல என்ன செய்யறாங்க, எல்லாம் என்ன செய்யுது, ரீபேக்கிங் ஆகி என்ன செய்யுதுங்க, எல்லாம் வெளியே வருது. பழசு போனது வந்தது எல்லாம் செய்யறது. இதுவே நம்ம கடையில் ஒரு கடைக்காரனை விட்டுட்டு போயிட்டு பழைய ஜாமானத்தை 10 வருஷமா விற்காத ஒரு பொருள் வித்துட்டா நம்ம என்ன செய்வோம், நம்ம திறமைக்காரண்டாப்பா நல்லா என்ன செஞ்சுட்டா எனக்கு வித்து கொடுத்துட்டா நம்ம என்ன செய்வோம், நம்ம பாராட்டுவோம். இமாமுல் ஆலம் போயிட்டு வந்தாங்க. அவர் சொன்னார், ரொம்ப நாளா நம்மள்ட்ட அடாசு பொருள் ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பேரை அப்படி வித்துட்டேன் நான். சொல்லி வித்தியா அப்படின்னு கேட்டேன். இல்லை சொல்லி விற்கல, நான் சொல்லித்தான் உன்னை விற்க சொல்லியிருக்கிறேன், நீ சொல்லாம வித்திருக்கிற. நீ அன்னைக்கு முழு வியாபாரத்தையும் முழு வருமானத்தையும் முழு லாபத்தையும் சதக்கா பண்ணிருங்க. அடுத்த மகக்கள் நான் எப்படி கை வைக்க முடியும், அது எனக்கு உண்டான பொருளே இல்லையே, அதுக்குண்டான விஷயத்தை நான் எப்படி கை வைக்க முடியும் என்ன செஞ்சாங்க, இமாமுல் ஆலம் சொன்னாங்க. புரியுதுங்களா? ஏதாச்சும் எவ்வளோ பெரிய பாடங்க. இதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் என்ன செய்யறாங்க சொல்லி காண்பிக்கிறான். வயஸ்தஃப்தூனக ஃபின்னிஸா, நாயகமே பெண்கள் விஷயமாக உங்களிடத்தில் கேட்கிறார்கள். என்னன்னு வாயை திறந்து சொல்லல, மனசுக்குள்ள ஓடுது. குல் நபியே நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க, அல்லாஹு யுஃப்தீக்கும் ஃபீஹின்ன, அவர்கள் விஷயமாக, எந்த பெண்கள் விஷயமாக இவர்கள் கேட்கிறார்களோ அவர்கள் விஷயமா அல்லாஹ் என்ன செய்வான், ஃபத்வா கொடுப்பான், அல்லாஹ் தஆலா தீர்ப்பு கொடுப்பான். என்ன கேட்கிறாங்க அவங்க, ஒமா யுத்லா அலைக்கும் ஃபில் கிதாபி, வேதத்திலே அல்லாஹ் தஆலா உங்களின் மீது என்ன செய்கிறான், இறக்கி இருக்கிறான். ஃபீ யதாமன் நிசா இல்லாத்தி லா துக்தூனஹுன்ன மா குத்திப லஹுன்ன, அவர்களுக்காக வேண்டி நிர்ணயிக்கும் செய்யப்பட்டிருக்கிற பொருட்களை நீங்க என்ன செய்யறீங்க, நீங்க அவர்களுக்கு கொடுக்காம வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, அதை பத்தி கேட்கிறாங்க. என்னங்க, வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொடுக்காம அந்த காசை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, அதை பத்தி கேட்கிறாங்க. வதர்கபூன அன் தன்கிஹூஹுன்ன, வதர்கபூன அன் தன்கிஹூஹுன்ன, ஒரே ஒரு மரத்துக்காக வேண்டி ஆசைப்பட்டு அந்த பிள்ளையின் மீது கல்யாணம் பண்ணியும் என்ன செஞ்சிட்டீங்க, கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டீங்க, ஆனா என்ன கொடுக்கல, மகரு கொடுக்காம வச்சிருக்கிறீங்க. இல்லை சரி, நீங்க தான் கல்யாணம் முடிக்கலைன்னா வெண்ணூர்த்தருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கலாம், அதை என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, நீ செய்ய மாட்டேங்கிறீங்களா, அதை பத்தி கேட்கிறாங்க. வல் முஸ்ததஅஃபீன மினல் வில்தானி, ரொம்ப பலகீனமான சிறு பிள்ளைகள் குழந்தைகள் விஷயத்துல அவர்களுக்கு உண்டான வராச சொத்துக்களை கொடுக்காம வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அதை பத்தி கேட்கிறாங்க. நாயகமே அவங்கள்ட்ட சொல்லுங்க, வன் தகூமு லில் யதாமா பில் கிஸ்த், யதீம்களிடத்துல நீங்கள் நீதத்தோடு நடந்து கொள்ளுங்கள், யதீம்களிடத்துல நீதத்தோடு நடந்து கொள்ளுங்கள். வமா தஃஅலு மின் கைரின் ஃபஇன்னல்லாஹ கான பிஹி அலீமா, இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன நலவான விஷயங்களை நீங்கள் செய்கிறீர்களோ ஃபஇன்னல்லாஹ கான பிஹி அலீமா, அதை அல்லாஹ் தஆலா முழுமையாக அறிந்தவனாக இருக்கிறான். என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அப்ப அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குல கரெக்டா நடந்துட்டா யாருக்கு பிடிச்சிரும், இதுதான் இந்த மெசேஜ். இன்ஷா அல்லாஹ் இதற்கு அடுத்தடுத்த வசனங்களை அல்லாஹ் தஆலா நிறைய சட்டங்களை சொல்றான். இது வரைக்கும் அந்த மாதிரி சட்டங்களை நீங்க எந்த இடத்துலயும் நீங்க என்ன செஞ்சிருக்க மாட்டீங்க, கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அவ்வளவு தெளிவான சட்டங்களை அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்திற்கு சொல்லிக் கொடுக்குறேன். இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய வாரங்களில் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா எல்லா நேரத்திலையும் எல்லா சூழ்நிலையிலையும் அடுத்தவருடைய ஹக்குகளை முறையாக நிறைவேற்றுகிற தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா பிஹக்கி சய்யிதினா வாலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரும் வரல, பரீட்சை எழுதி அவங்க பரீட்சை எழுதினாங்க. முகமது அய்யூப் யார், அப்போ அவங்களுக்கு 2 பரிசு இருக்கு, குர்ஆனும் இருக்கு. குர்ஆன் இருக்கா? முதல் பரிசு வாங்கினவங்க மொத்தம் 9 பேர்ல, ஆமாம் நீங்க ஒரு ஆள். நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானா. இந்த 2 பேர் அடுத்த வாரத்தில் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாங்க. பரீட்சை எழுதி அன்பு பரிசு யாராவது வாங்காதவங்க இருந்தீங்கன்னா அதை என்ன செய்யுங்க, நீங்கள் அப்துல் ரஹீம் பாய்ட்டு அதை தெளிவுபடுத்துங்க. இங்கே யாராவது வந்திருக்கீங்களா? சரி, சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ்.
لك الحمد ولك الشكر يا ربي يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாத்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக வேண்டி வாரம் ஒரு முறை நாங்கள் இங்கே ஒன்று கொடுக்கிறோம் அந்த நோக்கத்தை எங்களுக்கு நீ பரிபூர்ணமாக ஆக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் அடுத்தவருடைய ஹக்குகள் விஷயத்திலே கவனத்தோடு நடந்து கொள்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகள், கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ற இந்த துனியாவில் என்னவெல்லாம் இருக்கிறதோ அனைத்தையும் முறையான முறை நிறைவேற்றுவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. அண்டை வீட்டுக்காரர்களுக்கு உண்டான ஹக்குகளை முறையாக நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை சொன்னவாறே மரணிப்பதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு